இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை பொருளியலும் விவசாயிகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அமைந்துள்ள அடிப்படை அறிவியல் புலம் கால்நடை பராமரிப்பு பொருளியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ சேர்ம சரவண பாண்டியன் அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இப்பொழுது கால்நடை பொருளியலும் விவசாயிகளும் என்ற தலைப்பில் சில கால்நடை பராமரிப்பு பொருளியல் நுணுக்கங்களையும் கால்நடை பொருளாதாரத்தையும் பற்றியும் நாம் இப்பொழுது அறிவோம். நமது நாட்டில் கால்நடை வளர்ப்பு மிக மிக முக்கியமான தொழிலாகும். நம்முடைய பொருளாதாரத்தில் சுமார் 5.5% கால்நடை பொருட்களிலிருந்து கிடைக்கின்றது. மேலும் விவசாய பொருளாதாரத்தில் சுமார் 30% கால்நடைகள் மூலமே கிடைக்கின்றது. நம்முடைய கிராமப்புறங்களில் உள்ள மக்களில் 70% மக்கள் கால்நடை வளர்ப்பவர்களாக உள்ளனர். விவசாயிகளுக்கு கால்நடை பொருட்களிலிருந்து அவர்கள் வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களான பால், முட்டை, இறைச்சி ஆகிய பொருட்கள் கிடைப்பதோடு நல்ல வேலை வாய்ப்பும், இதன் மூலம் கிடைக்கும் சில கால்நடை கழிவுகள் விவசாயத்துக்கு தேவையான நல்ல உரமாக பயன்படுகிறது. மேலும் கால்நடை வளர்ப்பதன் மூலம் காளைகள் வண்டி இழக்கவும் உழவு தொழிலுக்கும் பயன்படுகின்றது. இதுபோன்ற பல விதத்தில் விவசாயத்துக்கும் நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்துக்கும் கால்நடை பராமரிப்பு மிக மிக முக்கியமான துறையாக இருக்கிறது. கால்நடை பொருளியலில் சில நுணுக்கங்களை விவசாயிகள் தெரிந்து கொண்டால் அவர்களுடைய லாபத்தை ஈட்டுவதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். முக்கியமாக நாம் இப்பொழுது கால்நடை பொருளியல் நுணுக்கங்களில் 4 நுணுக்கங்களை பற்றி அறிந்து கொள்வோம். முதலில் பண்ணை பதிவேடுகள் பராமரிப்பு. கால்நடை பண்ணைகள் அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, பண்ணை பதிவேடுகள் நாம் சரியாக பராமரிக்கும் போது அதனை நாம் நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது அடுத்து ஏதாவது நீங்கள் வங்கி கடன் பெறுவதாலோ இல்லை உங்களுடைய பண்ணையின் அளவை பெருக்குவதாலோ நீங்கள் சில திட்டமிடுதலுக்கு மிக மிக முக்கியமாக அமையும். முக்கியமாக வரவு செலவு கணக்கீடுகளை நீங்கள் சரியாக கணக்கீடு செய்ய முடியும் மற்றும் லாப நட்ட கணக்கீடுகளையும் நாம் செய்ய முடியும். இந்த வேலைகளுக்காக கண்டிப்பாக பண்ணை பதிவேடுகள் பராமரிப்பு மிக மிக முக்கியமாகிறது. அடுத்தது இரண்டாவதாக வருவது பண்ணையின் செலவினங்களை அறிதல். முக்கியமாக உற்பத்தி செலவினங்களை அறிதல். உற்பத்தி செலவினங்கள் ஏன் முக்கியமானது? நாம் பொதுவாக ஒரு பண்ணையாரிடம், கால்நடை பண்ணையாரிடம், முக்கியமாக ஒரு கறவை மாட்டு பண்ணையாரிடம் சென்று 1 லிட்டர் பால் உற்பத்தி செலவதற்கு எவ்வளவு செலவாகிறது என்று நாம் கேட்டால் உடனடியாக அவர் கணக்கீடு செய்ய ஆரம்பிப்பார். எதிலிருந்து ஆரம்பிப்பார் என்றால் எவ்வளவு தீவனத்துக்கு ஆனது, தீவனத்தில் அடர் தீவனம் எவ்வளவு, உலர் தீவனம் எவ்வளவு, மருந்துக்கு எவ்வளவு செலவாயிற்று, இது மட்டுமே அவருடைய கணக்கீடில் இருக்கும். ஆனால் உண்மையில் என்னென்ன செலவினங்கள் வருகின்றன? ஏனென்றால் அதிகபட்ச உலர் தீவனங்களும் பசுந்தீவனமும் அவருடைய பண்ணையிலிருந்தே வரும். இருப்பினும் அதற்குரிய விலையை நாம் இதை செலவினங்களில் சேர்க்க வேண்டும். முக்கியமாக செலவினங்களை நாம் இந்த பொருளியல் நுணுக்கம்படி செய்வதில்லை. முக்கியமாக செலவினங்களில் நாம் பலவிதமான செலவினங்கள் ஒன்று மாறும் செலவினங்கள், மற்றொன்று நிலையான செலவினங்கள். நாம் எப்பொழுதுமே இந்த பொருளியல் நுணுக்கங்களை ஆராயும் போது மாறும் செலவுகளை மட்டுமே நாம் கணக்கில் கொண்டுள்ளோம். நிலையான செலவினங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. நிலையான செலவினங்கள் என்பது நாம் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறோமோ அந்த முதலீடுக்கான வட்டி, அதை நாம் எப்பொழுதுமே கணக்கீடு செய்வதில்லை. மற்றும் எத்தனை கால்நடைகள் அவர்களுடைய பண்ணையில் இருந்தது, அதனுடைய முதலீடு எவ்வளவு, அங்கு அவர்கள் கட்டிய ஷெட்டு, அதாவது கொட்டகை மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்கள், அதற்கான செலவுகள், இதை நாம் சரியாக கணக்கீடு செய்வதில்லை. இதனால் என்ன பிரச்சனை எழுகிறது என்றால் அவர்கள் உற்பத்தி செலவினங்களை கணக்கீடு செய்யும் போது 1 லிட்டர் பால் எவ்வளவு உற்பத்தி செலவா என்றால் மொத்தமாக கணக்கீடு செய்து 10 ரூபாய் இல்லை 12 ரூபாய் என்று சொல்கிறார்கள். ஆனால் சரியான பொருளாதார நுணுக்கங்களை அறிந்த ஒரு விவசாயி நிச்சயமாக 20 ரூபாய்க்கு மேலே இதை கணக்கீடு செய்வார். ஏனென்றால் அவர் எல்லா செலவினங்களையும் சேர்த்திருப்பதால். இவ்வாறு சேர்த்தால் மட்டுமே நம்முடைய லாப நட்ட கணக்கை சரியாக
அறிய முடியும். இது ஒரு முக்கியமான உற்பத்தி செலவினங்களை அறிந்து கொள்ளும் விதம். மூன்றாவதாக சந்தைப்படுத்துதல் மற்றும் சந்தை நிலவரம் அறிந்து அதன் மூலமாக நம்முடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கான நுணுக்கங்களை செய்தல். ஏனென்றால் சந்தை நிலவரம் என்பது நுகர்வோருடைய தேவை என்ன, இவர் எவ்வளவு உற்பத்தி செய்கிறார், சந்தையில் என்ன விலையில் அந்த கால்நடை பொருட்கள் கிடைக்கின்றன, முக்கியமாக பால், இறைச்சி, முட்டை எந்த ஊரில் எந்த விலைக்கு கிடைக்கிறது, இது போன்ற நுணுக்கங்களை நாம் அறிவதன் மூலமாக இதனை சரியாக நம்ம கணக்கீடு செய்து எங்கு விற்கலாம், என்ன விலைக்கு விற்கலாம் போன்ற சந்தை நிலவரங்களை அறிய முடியும். இது கால்நடை பொருட்களின் விலை சார்ந்த ஒரு வியாபார நுணுக்கமாக திகழ்கிறது. இதன் மூலமாக நல்ல லாபம் ஈட்ட முடியும். நான்காவதாக முக்கியமானது எங்களுடைய துறை கால்நடை பொருளியல் மற்றும் வணிக மேலாண்மை துறையின் முக்கிய வேலையாக நாங்கள் பண்ணையாளர்களுக்கு கால்நடை பண்ணை அமைப்பதற்கு தேவையான முன்வரைவுகள், இது வங்கி கடன் பெறுவதற்காகவும் மற்றும் வங்கி கடன் ஏற்கனவே இருக்கும் பண்ணையாக இருந்தாலும் சரி, புதிதாக பண்ணை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, இந்த வங்கி கடனுக்கு தேவையான முன்வரைவுகள், பொருளாதார திட்ட முன்வரைவுகள் நாம் சரியாக கணக்கீடு செய்ய வேண்டும். இதற்கு பண்ணை பதிவேடுகள் பராமரிப்பு மற்றும் கால்நடை செலவினங்களை சரியாக கணக்கீடு செய்தல், இவை அனைத்தும் சரியதாக இருந்தால் நாம் துல்லியமாக இத்தகைய ஒரு பண்ணை சார்ந்த ஒரு திட்ட முன்வரைவை சரியாக துல்லியமாக அறிய முடியும். இதன் மூலமாக நமக்கு வங்கி கடன் பெறுவதற்கும் சில அரசாங்கத்துடைய திட்டத்தின் மூலம் சரியான மானியம் பெறுவதற்கும் வழிமுறையாக அமையும். முக்கியமாக தற்பொழுது நம்முடைய அரசாங்கம் NLM என்னும் தேசிய கால்நடை வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக 50% மானியம் கால்நடை வளர்ப்பு அது சம்பந்தப்பட்ட தொழில் முனைவோர் திட்டமாக கொண்டு வந்திருக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் 1 கோடி ரூபாய் வரை கால்நடைகளுக்கு, முக்கியமாக ஆடு மாடுகளுக்கு கடன் வழங்குவது மட்டும் இல்லாமல் அதில் 50% மானியமாகவே கிடைக்கின்றது. இதன் மூலமாக இந்த நான் சொல்ல வந்த இந்த 4 பொருளாதார நுணுக்கங்கள் விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பொருளாதார நுணுக்கமாகும். இதை தவிர வங்கி கடன் பெறுவதற்கோ அல்லது அது சார்ந்த சில திட்ட முன்வரைவுகள் தயாரிப்பதற்கோ நீங்கள் எங்களுடைய துறையை அணுகலாம். நாங்கள் அதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் எங்கள் துறையில் நாங்கள் செய்து தருகிறோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஏ சேர்ம சரவண பாண்டியன் அவர்களை 09790715694 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.